शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் சித்த மானச ஜபத்தையும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமாக. நன்கு அமைதி அடைந்து ஒருமுகப்பட்டு இருக்கின்ற நம்முடைய மனதில் சில விஷயங்களை நாம் ஆழ்மனதில் பதிய வைக்க போகின்றோம். விஸ்வரூப தியானம் அல்லது விராட் தியானம் என்பது சமஷ்டி வியஷ்டி ஐக்கியமாகும். ஒரு மரம் என்பது வியஷ்டி, வனம் என்பது சமஷ்டி. என்னை நான் தனியாக நினைக்கும் போது அது வியஷ்டி. எல்லாம் நானே என்று நினைக்கும் போது அது சமஷ்டி. நமது மன சஞ்சலத்திற்கு காரணமாக இருக்கின்ற இந்த வியஷ்டி தர்சனமே ஆகும். நம்மையும் மற்றவரையும் பிரித்து பார்க்கும் இந்த வேற்றுமை குணத்தினால் நம் மனம் சஞ்சலப்படுகின்றது. ஒரு அகங்காரம் மற்றொரு அகங்காரத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. என்னிடம் என்னென்ன சிறப்புகள் உள்ளதோ அந்த சிறப்புகளுக்கு பின் இறைவனே எனது அகங்காரத்திற்கு பின் ஒளிந்திருக்கின்றான். இந்த உண்மை தெரியாததால்
நான் என்னை மேலாகவும் பிறரை கீழாகவும் நினைக்கத் தொடங்குகின்றேன். இந்த வேற்றுமை நமக்கு மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இந்த சஞ்சலத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு ஒரே வழி நாம் சாஸ்திரத்தில் படித்த ஈஸ்வர லட்சணங்களை நினைவு கொள்வதே ஆகும். சாஸ்திரம் இறைவனே உலகிற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றான் என்று கூறுகின்றது. சாஸ்திர ஞானத்தோடு உலகை நாம் பார்க்க தொடங்கும் போது உலகம் இறைமயமாக காட்சியளிக்க தொடங்குகின்றது. இந்த ஞானம் ஆரம்ப நிலையில் நமக்கு முதலில் பாவனையாகவே இருக்கும். விடாமல் நாம் இதை அபியாசம் செய்ய தொடங்கும் போது இந்த ஞானம் மெதுவாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடியும். நாம் சாஸ்திரத்தில் கேட்ட ஈஸ்வர லட்சணத்தை ஒவ்வொரு மனச்சஞ்சலத்தின் சந்தர்ப்பத்திலும் நினைவு கூற வேண்டும். இந்த தியானத்தில் நாம் ஒரே கருத்துக்களை மீண்டும் கேட்பது போல ஒரு எண்ணம் தோன்றலாம். ஒரே கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க தொடங்கும் போது அது மெல்ல மெல்ல ஒரு சம்ஸ்காரத்தை நமது ஆழ்மனதில் ஏற்படுத்த தொடங்கும். அதன் காரணமாக சஞ்சலம் ஏற்படும் போது ஆழ்மனதிலிருந்து இறைவனே எல்லாமாக இருக்கின்றார் என்ற குரல் நமக்கு மெதுவாக ஒலிக்கத் தொடங்கும். இந்த ஞானம் விவகாரத்தின் போது நமக்கு பயன்பட வேண்டும். இறைவா, நீயே எல்லாமாக இருக்கின்றாய். இதை நான் மறந்து என்னை ஒரு அகங்காரமாகவும் பிறரை மற்றொரு அகங்காரமாகவும் வேறுபடுத்தி காண்கின்றேன். உண்மையில் நீயே இந்த சரீரத்தையும் பிற சரீரத்தையும் நீயே இயக்கிக் கொண்டு இருக்கின்றாய். இதில் பேதம் கண்டு என் மனம் சஞ்சலப்படுகின்றது. இறைவா, நீயே எல்லாமாக இருக்கின்றாய். இந்த ஞானம் எனக்கு பரிபூரண நிஷ்டையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு 2 நிமிடங்கள் இந்த பிரார்த்தனையை நாம் ஆழ்மனதில் பதிய வைப்போமா? असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. अविद्यारण्यकान्तारे
ரமதாம் பிராணினாம் சதா வித்யா மார்கோபதேஷ்டாரம் வித்யாரண்ய குரும் ஸ்ரயே. திருப்தி தீப பிரகரணம் முதல் ஸ்லோகம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத் அஸ்யாஸ்ருதேரபிப்ராயः सम्यक् अत्र विचार्यते जीवन्मुक्तस्य या तृप्तिः सा तेन विशदायते मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः कल्पितावेव जीवेशौ ताभ्यां सर्वं प्रकल्पितम् ईक्षणादिप्रवेशान्ता सृष्टिरीशेण कल्पिता जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः. இப்போ நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் முதல் ஸ்லோகம் பிரகதாரண்ய உபனிஷத் மந்திரம்னு பார்த்தோம். ஆத்மானம் தன்னை ஒருவன் அந்த பூர்ண ஆத்மா என்று ஒருவாறு அறிவானாகில் அவன் எதற்காக ஆசைப்படுவான், யாருக்காக ஆசைப்படுவான், ஷரீரத்தை தொடர்ந்து இருக்கும் இந்த துக்கத்தின் நிமித்தம் எதற்காக ஆசைப்படுவான் அப்படிங்கிறது அந்த முக்கியமான மந்திரம்னு பார்த்தோம். அதனுடைய விளக்கமாக இந்த நூல் இருக்க போகின்றது அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஒரு பிரதிஜை பண்ணார். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதல் ஸ்லோகத்தை நான் முழுமையாக விசாரம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிரயோஜனமாக ஒரு வார்த்தை சொன்னார். ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திஹி, இந்த ஜீவன் முக்தனுக்கு எந்த ஒரு திருப்தி இருக்கின்றதோ அந்த திருப்தி இதனால் உங்களுக்கு நன்றாக தெளிவாக விளக்கப்படுகின்றது. நம்மளுடைய லட்சணம் அதுதான். இப்போ நம்மளை ஜீவன் முக்தனாக ஆக்கப் போகின்றது. ஜீவன் முக்தனுடைய லட்சணம் திருப்தி. திருப்தி தான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நமக்கு முதல்ல இருந்து நமக்கு ஜீவனுடைய உற்பத்தியிலேருந்து சொல்கிறாருன்னு பார்த்தோம். 3லேருந்து 6 வரைக்கும் ஜீவனுடைய உற்பத்தி. இப்போ 3வதுல என்ன சொன்னார்? மாயாபாசேன ஜீவேஷோ கரோதி இதி ஸ்ருதத்வதக. ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, அது உபனிஷத் மந்திரம். அதை நான் சொல்ல விட்டுட்டேன். அந்த மாயாபாசேன ஜீவேஷோ கரோதி, மாயை கல்பிதத்தினால் இந்த ஜீவர்களையும் ஈஸ்வரனையும் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. எந்த உபனிஷத்துலன்னா நிருசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத். நிருசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத். நம்ம இந்த நம்ம படிக்கிற முக்கியமான உபனிஷத்தில் இது வராது. ஆனால் இது ஒரு முக்கியமான உபனிஷத் வாக்கியம். மாயை தான் உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது நான் சொல்லலை, வித்யாரண்யர் சொல்லலை, ஆதிசங்கரர் சொல்லலை. இது வந்து ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாரு. சிருஷ்டி காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மம் அதுலேருந்து அதனுடைய ஒரு சக்தி, ஒரு வெளிப்படும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. மாய அந்த ஆபாசத்தினால் என்ன வருது நமக்கு? ஜீவ ஈஷோ கரோதி, ஜீவர்களும் ஈஸ்வரனும் உண்டாகின்றார்கள் மாயையினால். இந்த மாயைங்கிறது நமக்கு அதை நம்ம போன அபரோக்ஷ அனுபூதியிலையும் பார்த்தோம். மாயையா வஞ்சித்தகன் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மாயை பற்றி வருது. நமக்கு அவங்க டேக் ஃபார் கிராண்டட், நம்ம நிறையா படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த விஷமமாக இருக்கிறதே அந்த மாயை தான் நமக்கு. அப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கின்ற ஒரு சக்தி, நம்ம இயக்குகின்ற ஒரு சக்தியாக அது இருக்கின்றது. அப்போ மாயா ஆபாசேன பொய்யாக எண்ணத்தை உருவாக்குகின்றது, ஜீவர்களையும் ஈஸ்வரனையும் உண்டாக்கின்றது. கல்பிதா ஏவ ஜீவேஷோ, அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் கல்பனை தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தாம் பங்குக்கு தாபியாம் சர்வம் பிரகல்பிதம், ஜீவர்களும்
ஈஸ்வரனும் தாம் பங்குக்கு என்ன பண்ணுறாங்க, சிருஷ்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சர்வம் அப்படிங்கிற எதெல்லாம் கல்பனை பண்ணுறாங்க, எதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறாங்கங்கிறத அடுத்ததில் சொல்கிறாரு. ஜீவ சிருஷ்டி என்னது, ஈஸ்வர சிருஷ்டி என்னது அப்படின்னு சொல்கிறாரு. ஈக்ஷணாதி பிரவேசாந்தக, ஈக்ஷணம்னா இறைவன் முதல்ல திட்டமிடுகின்றதில் தொடங்கி அதனுள் இயக்க சக்தியாக வருகின்றது வரை, இந்த உலகை இயக்குகின்றது வரை, திட்டமிட்டு இயக்குகின்றது வரை அது என்னது, ஈஸ்வரனோட சிருஷ்டியாக உள்ளது. ஜாகிரதாதி விமோக்ஷாந்தக, நம்மளுடைய விழிப்பு நிலை எப்போ நமக்கு ஒரு விழிப்பு நிலை உண்டாகிறோ அதில் இருந்து நம்ம மோட்சம் வரைக்கும், விழிப்புனா இன்னைக்கு விழிப்பு மட்டும் கிடையாது, எப்பெல்லாம் விழிக்கிறோமோ அதில் இருந்து நம்மளுடைய மோட்சம் வரைக்கும் நம்ம உண்டாக்குகின்ற அத்தனை துக்கமும் அந்த சம்சாரம் என்பது நம்முடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக முடிச்சுட்டாரு. இப்போ இதுக்கு இடையில நம்ம ஈஸ்வரன்னா யார், ஜீவன்னா என்னங்கிறத கொஞ்சம் நம்ம ஒரு ஃபார்மில் போட்டு எப்பயுமே சுவாமி சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே அவர் பஞ்சதசியில் நம்ம 7வது பிரகரணம், அவர் 1வது 2வது 3வது பிரகரணத்துலாம் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால இவர் குட்டியாக சொல்லிட்டார் நமக்கு. இப்போ இதில் ஈக்ஷணாதி பிரவேசாந்தக அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு எப்படி ஒரு பிரதிபிம்பம் உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு எப்போவுமே நமக்கு ஈஸ்வரன் அப்படின்னா ஒரு இது ஃபார்முலா சொல்லுவாங்க எப்பயுமே சுவாமிஜி, குறிச்சிக்கோங்க. ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு மாயா ப்ளஸ் இது போட்டுக்கோங்க, சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் மாயா ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். ஈஸ்வரன்ட்ட 3 அம்சம் இருக்கின்றது. என்னென்ன அம்சம் இருக்குது, சுத்த சைத்தன்யம்னு ஒரு அம்சம் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் மாயான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம். இப்போ மாயங்கிற அந்த ஒன்று இருக்கிறதுனால தான் என்ன இருக்குது, நமக்கு அதனுடைய ஒரு இயக்க சக்தியாக அது ஒரு வெளிப்படுகின்ற சக்தியாக இருக்கின்றது. அதை நம்ம எப்படின்னு இன்னதென்று அதை அறிந்து அவாச்சிய வடிவாகும் அப்படின்னு சொல்கிறோம். சாமி ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவாங்க. ஒரு தீப்பெட்டி இருக்குது, தீப்பெட்டி என்ன பண்ணுறோம், பொருத்துனோடனே என்ன ஆகுது, அக்னி வெளிப்படுது, ஊதுறோம், அக்னி போயிடுது. அக்னி எங்கேருந்து வந்தது, எங்கே போச்சு, எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடுச்சு. அப்போ அக்னி தத்துவம் எல்லா இடமும் நிறைஞ்சி இருக்கு. அதை நம்ம உரசும் போது என்ன பண்ணுகின்றது, அது வெளிப்படுகின்றது, அவ்வளோதான். அது மாதிரி இது என்ன பண்ணுறோம், இது ஒரு மாயங்கிறது அது ஒரு ஆற்றல், அது அது இருக்குது. அதை என்ன பண்ண முடியாது, அது அஞ்ஞானிக்கு இருக்குது, ஞானிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் நமக்கு அந்த மாயங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அது எல்லாமே தெளிவாகும். அது ஒரு சக்தி. அதனால தான் நமக்கு சக்தி சக்தனை தவிர வேறென்றுகான், சக்தனாம் மாயாவி நம்ம இதில் பார்க்குறோம். அது பிரம்மத்தில் இருக்கின்ற, அதுக்கு பிரம்மத்திற்கு அது இல்லை இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு சக்தியாக இருக்கின்றது. உள்பொருளும் இல்லை, இல்பொருளும் இல்லை. அந்த ஒரு வரி தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுதான் எல்லா விஷமத்துக்கும் என்னவா இருக்குது, காரணமாக இருக்கின்றது. அது ஒரு சக்தி. அதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இங்கே நமக்கு புவி ஈர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்கிறோம். அது கீழே போடுறோம், ஏன் கீழே விழுது, ஏன் மேலே போல, அது ஒரு சக்தி இருக்குது. அது மாதிரி இது ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சக்தி. எப்படி பொருள் எல்லாம் கீழே மேலே போட்ட பொருள் கீழே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சக்தி. அதை எப்படி நமக்கு என்ன பண்ண முடியாது, அது வார்த்தையால் ஒரு சக்தி இருக்கா இல்லையா, இருக்குது. அது நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணால் போட்டால் தெரியுது, கீழே தான் போகுது, மேலே என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அது மாதிரி இது ஒரு தோற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி. அதை நம்ம அதில் அவ்வளோதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். அதனால்தான் மாயான்னு போடுறோம். மேஜிக் ஷோ எப்படி வருது தெரியல, நமக்கு வர்றது மாதிரி இருக்குது. எப்படியோ மாயாவி ஏதோ செய்கிறா, என்ன பண்ணுறேன், வருது, நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நமக்கு அதனால தான் நமக்கு எப்படி ஜீவன் சொப்னத்தை உண்டு பண்ணுறானோ, சிருஷ்டி பண்ணுறானோ, அது மாதிரி இது ஈஸ்வரனுடைய ஸ்வப்னம் அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் அவனுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி அப்படிங்கிறோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஈஸ்வரன் அப்படிங்கும்போது அந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஈஸ்வரனுக்கும் ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன. அப்போ ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம். இப்போ ஜீவன் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா போடுறோம், சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் அவித்யான்னு போடுறோம். நமக்கு
ப்ளஸ் அவித்யா ப்ளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம். அஜ்ஞானம் நம்மக்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கண்களை, நம்மளுடைய அறிவு கண்ணை மறைக்கின்ற ஒரு சக்தி இருக்கு. எதை மறைச்சிருக்கு? நம்ம எல்லாம் ஒன்று தான், ஆனால் என்னவா தெரியுது? வேற வேறா தெரிகின்றது. நான் வேற நீ வேறன்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சித்திரதீப பிரகரணம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, பெரிய கேன்வஸ், அந்த பெரிய திரையில படமெல்லாம் வரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு படம்னு நினச்சிக்கலாம். நமக்கு உண்மையிலேயே அந்த எல்லா படத்துலையும் இருக்கிறது என்னது? அந்த துணி தான் இருக்குது. அந்த துணியில் படங்கள் வரையப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஃபோட்டோ பார்க்குறோம், நம்ம ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்தோடனே அதை என்ன சொல்கிறோம்? நான் இங்கே இருக்கேன், டீச்சர் அந்த இருக்காங்க, ராதிகா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். உண்மையில் அது என்னது? பேப்பர். அது பேப்பரை என்ன சொல்கிறோம்? நம்ம பேர் சொல்லி சொல்கிறோம். நம்ம அதை என்ன பண்ணிடுறோம்? அவங்களையே அதில் பார்க்குறோம். நம்ம அதுவே ஒரு அத்தியாசம். அது பேர் அத்தியாசம்னு பேர். அந்த பேப்பரில் இருக்கின்ற அந்த உருவத்துக்கு என்ன கொடுத்துறோம்? நம்ம ஒரு உயிர் கொடுத்துறோம், ஒரு சத்தியத்துவம் கொடுத்துறோம். அது மாதிரி இது நம்மளுடைய இல்லாத ஒன்றில் இருக்கின்றதாக ஒன்று என்ன பண்ணுது? நம்மளை சிந்திக்க வைக்கின்றது. நம்மளுடைய இதில் ஒரு அவித்தையை உண்டு பண்ணுகின்ற ஒரு சக்தி, அதுதான் ஜீவன். அந்த சூத்திரத்தை எப்பயும் மறக்கக்கூடாது. என்ன ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன? இப்போ 2 பேர்கிட்ட என்ன அம்சம் இருக்குது? சுத்த சைத்தன்யம்ங்கிற அம்சம் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இதில் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்கிறோம், அதை மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்கிறோம். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய இதில் சிருஷ்டி கொஞ்சம் படிக்காமல் இருக்கிறதுனால இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதை எப்பயுமே மறக்கக்கூடாது. ஈஸ்வரன்னா என்ன, அவன்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன அம்சம் இருக்குது, ஜீவன்னா என்னென்ன அம்சம் இருக்குது, அது நமக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு போக கிளாஸ் இல்லாட்டி ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும், கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ மெயினான இந்த அம்சம் எப்படி பிரம்மத்திலேருந்து மாயை என்ன சிருஷ்டி பண்ணுது? ஜீவர்களையும் ஈஸ்வரையனையும் சிருஷ்டி பண்ணுது. அப்புறம் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு? ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு அவர் பேசாமல் படுத்துடுறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம பங்குக்கு என்ன பண்ணுறோம்? இது நான், இது என்னுடையது, இது அவா இப்படி, நான் இப்படி என்ன பண்ணுறோம்? நம்ம ஒன்றுக்கும் ஒரு ஸ்டாம்பை குத்தி என்ன பண்ணுறோம்? இது என்னுடையது, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ராகத்வேஷத்தை எல்லாம் இதில் உள்ளே போட்டு நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேறன்னு என்ன பண்ணுறோம்? பிரின்னு பிரிக்கிறோம். அதனால என்ன ஆகுது? துக்கம் ஒரே துக்கம். நான் என்கிட்ட இருந்து சில எதிர்பார்ப்புகள் மற்றவங்க கிட்ட இருக்கு, நான் மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன். ஒரே ஏமாற்றம், போராட்டம், இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய சிருஷ்டி. சம்சாரக ஜீவ கல்பித்தக, இந்த சம்சாரம் என்பது. அதனால என்ன பண்ணுறோம்? மாறி துக்கம். நான் ஒன்றை எதிர்பார்க்க, என்கிட்ட இருந்து மற்றவங்க ஒன்று எதிர்பார்க்க, இதே பரஸ்பரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரே துக்கத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நமக்கு ஜீவன்கிறதுக்கு இன்னொரு நல்ல விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம ஜாக்கிரதாதி விமோக்ஷாந்தக சம்சாரக ஜீவ கல்பிதம்ங்கிறத பார்த்துருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டி என்னது, ஜீவ சிருஷ்டி என்னங்கிறத பார்த்தோம். இப்போ ஜீவன்கிறத பற்றி இன்னும் நல்ல விளக்கமாக சொல்கிறார். இப்போ சிருஷ்டியை பார்த்தோம், ஈஸ்வர சிருஷ்டியை சொல்லிட்டார், ஜெகத் சிருஷ்டியை சொல்லிட்டார் முதல்ல. அடுத்து ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி சொல்லிட்டார். நம்மலாம் என்னென்னத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ஜீவன்கிறது யாரு, அந்த ஏன்னா நம்ம பூருஷங்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதை பற்றி ஃபுல்லாக கொண்டு வரல அவர். அதனால இந்த 5வது ஸ்லோகத்தில் பூருஷக அப்படிங்கிறதுக்கு இன்னும் நல்ல தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறார். நம்ம அதை படிப்போம். நம்ம பிரம்மாதிஷ்டான பூதாத்மா கூடஸ்தா சங்கசித் வபுஹு அந்யோன்யாத்யாசதோ அந்யோன்யத்யாசதஹ இல்லை சேர்த்து வாசிக்கும். அந்யோன்யத்யாசதः சங்கஹ அந்யோன்யத்யாசதோ சங்கஹ தீஸ்த
தீஸ்தஜ்ஜீவோத்ர பூருஷः தீஸ்தஜீவோத்ர பூருஷः பிரமாதிஷ்டான பூதாத்மா கூட்டஸ்தா சங்கசித் வபுः அந்யோன்யத்யாசதோ சங்கः தீஸ்தஜீவோத்ர பூருஷः. இதில் நம்ம பதம் பிரித்து முதல்ல நீங்கள் எழுதிக்கோங்க. பிரமா பிரமா அதிஷ்டான பூதாத்மா சேர்த்து கொடுத்துருக்கு நமக்கு. பிரமா அதிஷ்டான பூதாத்மா, பிரமா அதிஷ்டான பூதாத்மா, கூட்டஸ்த அசங்க சித் வபுஹு, கூட்டஸ்த அசங்க சித் வபுஹு. பிரமா அதிஷ்டான பூதாத்மா கூட்டஸ்த அசங்க சித் வபுஹு. அந்யோன்ய அத்யாசதஹ, அந்யோன்ய 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 அந்யோன்யான்னு சேர்த்துருக்கு, சந்தி அந்த இடத்துல இருக்கு. அந்யோன்ய அத்யாசதஹ, அந்யோன்ய அத்யாசதஹ அசங்க, அந்யோன்ய அத்யாசதஹ அசங்க தீஸ்த தீஸ்த ஜீவஹ தீஸ்த ஜீவஹ அத்ர பூருஷஹ. குட்டி குட்டியா அத்தனது அத்தனை சந்தி வருது. தீஸ்த தீஸ்த ஜீவஹ தீஸ்த ஜீவஹ அத்ர பூருஷஹ. அந்யோன்ய அத்யாசதஹ அசங்க தீஸ்த ஜீவஹ அத்ர பூருஷஹ. இப்போ பூருஷஹ அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக சொல்கிறாரு. பிரமா முதல்ல இருந்து வருவோம் நம்ம. பிரமா பிரமானாலே என்ன தெரியும், ஒரு பிரமை அப்படிங்கிறோம். பிரமைனா என்னது, ஒரு தவறு, ஒரு தவறு, ஒரு தவறு. என்ன தவறு பார்க்க போகிறோம் நம்ம. அதிஷ்டான பூதாத்மா, இன்னொரு சொல்லட்டுமாமா. பிரமா பிரமானா தவறு, அதிஷ்டானம்னா ஆதாரம். தவறுக்கு ஆதாரமாக பூதாத்மா, பூதாத்மானா சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்தில் சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு தவறு ஏற்படுகின்றது அப்படிங்கிற. என்ன தவறு அப்படின்னா என்ன, நான் உடலாகவும் மனதாகவும் நினைப்பதற்கு ஆதாரமாக என்ன இருக்கின்றது, இந்த சைத்தன்யம் இருக்கின்றது. இந்த சைத்தன்யத்தை நான் தவறாக நினைக்கிறேன், அதான் சொல்ல போறாரு. தவறுக்கு ஆதாரமாக இந்த பரமாத்மா இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட பரமாத்மா, கூட்டஸ்த அசங்க சித் வபுஹு. 4 பதம் இருக்கு. கூட்டஸ்தன், கூட்டஸ்தனா நமக்கு தெரியும், என்றும் எதனாலும் மாற்றம் அடையாத. கூட்டஸ்த என்றும் எதனாலும் மாற்றம் அடையாத. அசங்க, அசங்கனா எதனுடனும் தொடர்பு இல்லாத, எதனும் மாற்றம் இல்லாத, எதனாலும் மாற்றம் அடையாத, எதனுடனும் தொடர்பு இல்லாத அசங்க. சித்ன ஞான ஸ்வரூபமான, வப்புன ஸ்வரூபம். 3 ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னது, மாற்றம் அடையாதது, தொடர்பு இல்லாதது, ஞான ஸ்வரூபமானது. அப்படிப்பட்ட இந்த பரமாத்மாவில், ஆதாரமான இந்த பரமாத்மாவில் பிரமா, பிரமானா என்னது, ஒரு தவறான ஒரு கற்பனை உண்டாகின்றது. நான் என்னை உடலாகவும் மனதாகவும் நினைக்கின்ற அந்த கற்பனை எதனால் உண்டாகின்றது அந்த கற்பனை அப்படின்னு பார்க்கும்போது, அந்யோன்ய அத்தியாசத்தக, அந்யோன்யம் பரஸ்பரம், பரஸ்பரம் என்ன பண்ணுகின்றது, அத்தியாசம். அத்தியாசம்னு ஒரு பதம் இங்கே நமக்கு வருது. அத்தியாசம்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாரூடு பணியாய் தோன்றல்
நரனாகி தரையில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். ஒன்றில் மற்றொன்றை காண்பது அத்தியாசம். நாரில் என்ன பார்க்குறோம்? பாம்பை பார்க்குறோம். ஒரு கயிறு கிடக்கு, அந்த கயத்தில் கண்ணில் தெரியுது, அது பாம்பு மாதிரியே தெரியுது. அது அப்படியே அச்சசலாக என்ன இருக்குது, நமக்கு ஒரு பாம்பு மாதிரி தெரியுது. அப்போ ஒன்றில் மற்றொன்றை காண்பது அத்தியாசம். இப்போ இது மாதிரி பரஸ்பரம் இப்போ நமக்கு இங்கே 2 சொல்லப்பட்டிருக்கு. பிரமானால ஒரு அத்தியாசம் உண்டாகின்றது. ஆதாரம் என்னவா இருக்கு? கூட்டஸ்த அசங்க சித் வபுகு. அப்போ கூட்டஸ்த அசங்க சித் வபுவை நாம் தவறாக பார்க்க தொடங்குகின்றோம். பரஸ்பர அத்தியாசம். பரஸ்பரம்னா ஒன்றில் மற்றொன்று. இப்போ நமக்கு இதில் என்ன மற்றொன்று? ஆத்மாவில் அனாத்மத்தையும் அனாத்மாவில் ஆத்மாவாகவும் நான் என்ன பண்ணுறோம்? பரஸ்பரம் மாற்றி மாற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். அந்யோன்ய அத்தியாசத்தக அசங்கதி தீஸ்த ஜீவக அத்திர பூருஷக. அத்திரன இங்கு பூருஷன் என்பது அசங்க தீஸ்த ஜீவக. அசங்கமான, இங்கே அசங்கம்ங்கிறது சைத்தன்யம் எப்போவுமே. தீனா நம்மளுடைய புத்தினா நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற ஜீவன், இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற ஜீவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அசங்கமாக இருக்கின்றது சைத்தன்யம். சைத்தன்யத்தோடு ஒட்டாத அந்த சூக்ஷ்ம சரீரம் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எதனால இந்த தீ நீங்க கொண்டு வர்றாருன்னா, அந்த தீயத்தான் நம்ம ரொம்ப எப்போப்பே மனசை தான் நானு நம்ம சொல்லுவோம். அது சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. அப்போ அசங்கதினா அது இதுக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு அடைமொழி கிடையாது. அசங்கங்கிறது அசங்க சைத்தன்யம் சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்றது. தீஸ்தன சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்றது. இப்போ நமக்கு 2 பதம் இருக்கு. நமக்கு அசங்க தீ இருக்கு, அசங்க இருக்கு, அசங்க சைத்தன்யம் இருக்கு, தீஸ்த இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நமக்கு ஜீவன்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம சுத்த சைதன்யம் பிளஸ் பிரதிபிம்பம் இருக்கு. நமக்கு அதில் அவித்யா பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு அதனால தான் நமக்கு அதில் என்ன இருக்கு? நமக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற அந்த சிதாபாசன் இருக்கின்றது. அதான் தீஸ்தங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற அந்த சிதாபாசன். அசங்க சைத்தன்யம் ரெண்டும் சேர்ந்து தான் என்னது ஜீவன். ஏன்னா நமக்கு வெறும் சிதாபாசன்கிறது ஜடம், அது என்ன பண்ண முடியாது, அது செயல்பட முடியாது. அதுக்கு என்ன தேவை நமக்கு? அந்த எப்படி நமக்கு ஒரு சூரியன் இருக்கு, இந்த இதில் ஒரு கண்ணாடி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த சூரியனோட பிரதிபிம்பம் நமக்கு கிடைக்காது. இப்போ என்ன தேவை நமக்கு? அங்கே ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியம் நமக்கு கண்டிப்பாக பிரதிபிம்பம் தேவை. இப்போ பிரதிபிம்பம் வரும்போது பிரதிபிம்பம் தானாக இருக்காது, தான் மட்டும் இருக்காது. அடுத்ததில் அதை சொல்ல போகிறார் நமக்கு. அப்போ நமக்கு ஜீவன்கிறது நம்ம யார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது? அசங்கமான சைத்தன்யமும் இருக்குது, இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற இந்த ஆபாச சைத்தன்யமும் இருக்கின்றது. 2 இருக்குது நமக்கு. அதான் நமக்கு சொல்ல வர்றாரு. தீஸ்த தத்ர ஜீவக. இங்கே ஜீவன்கிறது எதை குறிக்கப்படுகின்றது? இந்த ஆத்மா பிளஸ் அதன் பிரதிபிம்பம். அப்போ பரஸ்பர அத்தியாசம். ஏன்னா அத்தியாசம்ங்கிறது பரஸ்பர அத்தியாசம். ஒன்றில் மற்றொன்றை ஏற்றி பார்க்கின்றோம். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? இரும்பு குண்டு தீ, நமக்கு நெருப்பு தீ நமக்கு. இப்போ என்ன ஆகுது? நமக்கு அந்த நெருப்பு குண்டு சிவப்பு ஆயிடுது. நமக்கு அது உண்மையிலேயே அது சிவப்பாக இருக்கா? இல்லை, அது கருப்பு. அது என்ன ஆகுது? நெருப்பினுடைய அந்த குணம் அதில் வெளிப்படுகின்றது.
இப்போ நமக்கு ஒரு ஸ்படிகம் இருக்குது, நமக்கு ஒரு ஸ்படிகத்துக்கு பின்னாடி என்ன வைக்கிறோம், ஒரு செம்பருத்தி வைக்கும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, அது சிகப்பாக தெரிகின்றது. உண்மையில் அது என்னது, அது கலர்லெஸ், அதுக்கு கலரே கிடையாது அந்த ஸ்படிகத்துக்கு. ஆனால் பின்னாடி ஒரு இதை வைக்கும்போது என்ன ஆகின்றது, அது சிகப்பாக அந்த ஸ்படிகம் தெரிகின்றது. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நமக்கு இந்த தீயும் அசங்க சைத்தன்யமும் எப்படி அந்யோன்யமாக ஒன்றை எப்படி ஒன்றின் மேல் நம்ம ஏற்றுகின்றோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே முக்கியமாக இருக்குது. நமக்கு பரஸ்பர அத்தியாசம், ஒன்றை மற்றொன்றோட நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி பார்க்குறோம். இப்போ ஜீவன்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த அந்யோன்ய அத்தியாசம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேகத்தின் குணம் என்னது, பரிச்சின்னமானது. இந்த தேகம் நான் வேற, நீங்கள் வேற, எல்லாரும் வேற வேற. ஆனால் அதை என்ன பண்ணுறோம், ஆத்மாவில் ஏற்றி என்ன செய்கிறோம், நம்ம ஆத்மா வேற நம்ம நினைக்கிறோம், வேறு வேறாக இருக்கின்றது, வேற்றுமையாக நீ வேற நான் வேறன்னு நினைக்கிறோம். உண்மையில் என்ன கிடையாது, நமக்குள்ள பேதம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அனாத்மாவின் தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றுகின்றோம். ஆத்மா என்னது, நித்தியமானது, அது சேதனமானது. அந்த சேதனத்துவத்தையும் நித்தியத்துவத்தையும் என்ன செய்கிறோம், நம்ம உடம்புல ஏற்றிடுறோம். நம்ம என்ன ஆத்ம புத்தி, தேக ஆத்ம புத்தி. அப்போ என்ன பண்ணிடுறோம், நமக்கு இதை நம்ம ஜடமான இந்த உடம்பையும் மனசையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம அதுதான் இயக்கிறது மாதிரி என்ன ஆயிடுது, ஒரு பிரமை. அதான் பிரம்மா அதிஷ்டான பூதாத்மா. இப்போ என்ன ஆகுது நமக்கு, எதனால், இதுக்கு காரணம் என்ன, அம்மா மாயா மகாதேவி, அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு ஏன் இந்த குழப்பம் வருகின்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாயையா வஞ்சித்தக, அதை நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது. இந்த பிரமா வருது, நம்ம எதனால் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மறைப்பாற்றல் நம்ம என்ன பண்ணுகின்றது, நம்மை பரஸ்பரம் இந்த தர்மத்தை அது மேலே ஏற்றி அந்த தர்மத்தை இது மேலே ஏற்றி நம்மளை என்ன பண்ணுறது. இப்போ நமக்கு ஸ்படிகம், சிவப்பு ஸ்படிகம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், பக்கத்தில் போய் நல்லா பார்த்தா தெரிஞ்சு போகுது. அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் நம்மளை திரும்பி நம்மளையே நல்லா பார்க்குறோம். நம்ம பார்த்தா என்ன பண்ண போகிறோம், இதை அதான் நினச்சிட்டோம். இந்த தனித்தனியாக இருக்கின்ற இந்த தேகத்தை போய் பலவாக ஆத்மா பல நம்ம நினைக்கிறோம். உண்மையில் என்னது, ஒன்று தான், ஒரு ஆகாசம்தான் இருக்குது. நிறையா குடத்துக்குள்ளே சட்டிக்குள்ளே இருக்கும்போது நிறையா ஆகாசமாக தெரிகின்றது. உண்மையிலே நிறைய ஆகாசமாக தான் தெரிகின்றது. இந்த பானைக்குள்ளே ஒரு சூரியன் இருக்குது தண்ணியில், இந்த பானையில் ஒரு சூரியன் இருக்குது, அந்த பானையில் ஒரு சூரியன் இருக்குது, அந்த பானையில் இருக்குது தண்ணியில் அத்தனை சூரியன் இருக்குது. நிஜமாவே அத்தனை சூரியனாக இருக்குது இல்லை, அது வெளிப்படுகின்ற அந்த தீஸ்த அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த சிதாபாசனில் அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்றது. என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் வேறையா தெரிகின்றது, எல்லாம் அந்த உபாதி. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வேறு வேறாக இருக்கின்றதுனால என்ன பண்ணுறேன், நான் பலவாக தெரிகின்றேன். எல்லாம் நான் வேற நீ வேற என்ன பண்ணுறோம், நம்ம பலவாக தெரிகின்றது. அதான் நமக்கு அந்யோன்ய அத்தியாசக. நம்ம முதல் வரிக்கு பார்த்துட்டோம். அந்யோன்ய அத்தியாசத்தக, பரஸ்பர அத்தியாசத்தினால் அசங்க தீஹி தீஸ்த ஜீவக அத்திர பூருஷக. அசங்க தீஹி, அசங்கம்னா அசங்கமான ஆத்மாவில், தீஸ்தன அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுகின்றது. தீஸ்தன சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுகின்றது. அப்போ அசங்க ஆத்மா இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்த கலவை தான் என்னவா இருக்கு, நமக்கு ஜீவன். சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் அந்த அசங்க ஆத்மா. இப்போ அசங்க ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இதை அதில் ஏற்றிடுறோம், அதை இதில் ஏற்றி வச்சிடறோம். இப்போ ஜீவன்கிறது சரீரத்தோட எதனால் அசங்கம் அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான பதம் நமக்கு. அசங்கம் அப்படிங்கிறது முக்கியமான பதம். ஏன்னா எதனாலன்னு பார்க்கும்போது இந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது பாரமார்த்திகம், ஜீவன்கிறது வியாபகாரிக்கம். எப்படி கனவுக்கும் நமக்கு
ஜாகிரத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தான் கனவை பார்க்குறேன், நான் தான் கனவுல மனையில் நனைஞ்சேன், முழிச்சு பார்க்குறேன், ஒரு சொட்டு கூட என் மேலே என்ன இல்லை, நீர் இல்லை. அதான் அசங்கம். அசங்கம்னு வரும்போது நமக்கு அசங்கம்ங்கிற பதம் எங்கெல்லாம் வரும்போ அங்கெல்லாம் நமக்கு வியாவகாரிகம் பாரமார்த்திகம்னு டக்குன்னு பிரிச்சிடணும். அசங்கோகம் எப்பெல்லாம் நம்ம துக்கம் வருதோ, துக்கம் வரும்போது எல்லாம் இந்த அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம்னு நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே, ஏன்னா இந்த துக்கம் வேற ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, அது வியாவகாரிகம், அகம் பாரமார்த்திகம். இதுவும் அது என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அது மாதிரி இங்கே நமக்கு அசங்க பீஸ்த அத்திர பூருஷக, அந்த ஜீவன் தான் பூருஷன் என்று சொல்லப்படுகின்றான். இப்போ உண்மையிலேயே சங்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை அத்தியாசம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த டேபிள் இருக்குது, இதில் ஒரு அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னா இது அத்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு அழுக்குக்கும் இந்த துணிக்கும் ஒரு சம்பந்தம் ரெண்டு விஷயம் சம்பந்தம் ஏற்படும் போது தான் என்ன பண்ணுறோம் நம்ம அதை அது அத்தியாசம் கிடையாது. அது அத்தியாசம் கிடையாது. இப்போ அத்தியாசம்ங்கிறது என்ன பண்ணுறோம், நமக்கு ரெண்டு விஷயம் சம்பந்தமே இல்லாத ஒன்றை இப்போ பாம்பு இருக்குது, கயிறு இருக்குது, அந்த கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், நிஜமாவே அதுக்கு அந்த பாம்புக்கு சம்பந்தம் இருக்கா, இல்லை. இப்போ இது பார்வையில், நம்மளுடைய பார்வையில் ஏற்படுகின்ற ஒரு பிரம, அதான் அந்த பிரம அதிஷ்டான பூதாத்மா. அந்த பூதாத்மாவாகிய அந்த என்ன பண்ணுறோம் நம்ம, கூட்டஸ்த அசங்க சித் வபுகு, அதில் என்ன பண்ணுறோம், இந்த இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம ஏற்றி பார்க்கின்றோம். உண்மையில் சூக்ஷ்ம சரீரம் ஜடம், மனசு ஜடம். ஆனால் அதை பற்றி என்ன பண்ணுறோம், நான் என் மனசு என் மனசு என் மனசுன்னு என்ன பண்ணுறோம், அதை நானாகவே ஆகி நமக்கு அப்படி படாத பாடுபடுத்தி எடுக்குது நமக்கு. ஏன்னா அதனால தான் அதை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஸ்தூல சரீரம் கூட நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளிடுவோம், ஆனால் ஸ்தூல சரீரத்தோட துக்கமும் மனசில் தான் அனுபவிக்கப்படுகின்றது. அதனால தான் அந்த சூக்ஷ்ம சரீரம், அதனால தான் சூக்ஷ்ம சரீரம் போயிடுச்சுன்னா சர்வம் போயிடுச்சு. எப்படி ஒரு சிம் கார்டை தூக்கி போட்டோம்னா ஃபோனுக்கு என்ன கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது சிம் கார்டு மாதிரி, ஃபோனுங்கிறது ஸ்தூல சரீரம் மாதிரி. எப்படி நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், நமக்கு மேலே மேலே என்ன பண்ணுறோம், நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம புண்ணிய பாப்பம் தான் நம்ம டாப் அப் பண்ணுறதெல்லாம். அப்போ ஒன்ஸ் நமக்கு அந்த சிம் கார்டு ஆஃப் ஆகணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இந்த அத்தியாசத்துலேருந்து வெளிவர வேண்டியது இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரம் நான் அப்படின்னு நம்ம அந்த அபிமானம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒன்ஸ் நம்ம மனசுலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய மனசில் வருகின்ற அந்த துக்கத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம ஒரு ரொம்ப வருஷம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறோம், அது கூட சேர்க்காம அந்த மனசில் இருக்கின்ற துக்கத்தை வேடிக்கை பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு, காரண சரீரம் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மைண்டை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடைசியாக நமக்கு ப்ராப்ளம் வருது அந்த மைண்டுன்னு தான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம என் மனசில் இது இருக்குது என் மனசில் இது இருக்குதுன்னு அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அபிமானத்தை தான் விட முடியாமல் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அது என்ன நமக்கு டர்புலண்ட்டாக இருக்கே, கஷ்டப்படுத்துதே, நமக்கு துக்கம் வருதே. ஏன்னா மனசுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது எண்ணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு கிளாஸில் பார்த்தோம். இது நமக்கு எப்படி எண்ணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது வில், வேர்ல்டு, வாசனா அப்படின்னு 3 பார்த்துருக்கோம். நம்ம என்ன நம்மளுடைய உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணும்போது, யார் கூடயாவது நம்ம ஏதோ ஒரு விவகாரம் பண்ணும்போது ஏற்படுகின்ற அந்த விவகாரத்தில் ஏற்படுகின்ற அந்த உரசல்னால என்ன பண்ணலாம், நமக்கு எண்ணங்கள் தோன்றலாம், வேர்ல்டு உலகத்தினால. இன்னொன்று வாசனை, நம்ம விவகாரத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் உட்காரும்போது நம்ம ஆழ் மனசில் இருக்கின்ற பல வாசனைகள் எண்ணமாக வரலாம். 3வது வில், நம்மளுடைய முயற்சி. நம்மளுடைய முயற்சினால் என்ன பண்ணலாம், நம்ம பாவ விருத்தியாகி பாவத்வம், சூன்ய விருத்தியாகி சூன்யதா, பிரம்ம வித்யாகி. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம நம்மளுடைய அபியாசத்தின் மூலமாக என்ன விருத்தியினாலும் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ இந்த மைண்டுக்கு 3 எண்ணங்கள் 3 விதத்தினால் உண்டாகின்றது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை பார்ப்பவன் நீன்னு அதை மட்டும் பிடிச்சிக்கோ, எந்த எண்ணம்னாலும் வரட்டும், அது ஒன்று தான் நமக்கு
வழி அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல அதனால தான் நமக்கு தீஸ்த அப்படிங்கிறது அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படுகின்ற அவனை நம்ம ஜீவனை நம்ம பூருஷன் என்று சொல்கின்றோம். அது என்னவா இருக்கு? அசங்க அப்படிங்கிறது சைத்தன்யத்தை குறிக்கின்றது. ரெண்டும் பரஸ்பரம் அத்தியாசம் ஆகின்றதுனால என்ன பண்ணுறோம்? நம்மளை ஒரு கீழான ஒரு கஷ்டப்படுகின்ற ஜீவனாக நாம் நினைக்க தொடங்குகின்றோம். அவன்தான் இங்கே சொல்லப்படுகின்ற பூருஷன், பூருஷக அப்படின்னா. பிரம்மா அதிஷ்டான பூதாத்மா கூட்டஸ்த அசங்க சித் வபுகு அந்யோன்ய அத்தியாசத்தக அசங்க தீஸ்த ஜீவக அத்திர பூருஷக. அப்போ நம்ம புருஷன் அந்த ஜீவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்துட்டோம். நம்ம அதில் என்ன இருக்குது? நமக்கு சித்த அம்சமும் இருக்குது, சிதாபாச அம்சமும் இருக்குது. 2 அம்சம் இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு அடுத்த 6வதுல ஒரு கேள்வி வருது. நமக்கு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒரு பூர்வ பக்ஷி இருக்கான். இப்போ ஜீவன் அப்படிங்கிறதுல நம்ம கூட்டஸ்தன்னு சொல்கிறோம், சிதாபாசன்னு சொல்கிறோம், சித்துன்னு சொல்கிறோம், சிதாபாசன்னு சொல்கிறோம். எதனால நம்ம சித்தை எதுக்கு எடுக்கணும்? இப்போ நமக்கு ஒரு இது தெரியும், கண்ணாடியில் ஒரு இது தெரியும், பிரதிபிம்பம் தெரியுது. ஏன் நம்ம இந்த பிரதிபிம்பத்தை மட்டுமே சத்தியமாக எடுக்க முடியாதா? அது கூட ஏன் நம்ம அந்த ஒரிஜினலையும் சேர்த்து தான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. ஏன் நம்ம அதுதான் வரப்போகுது. ஏன்னா நமக்கு எதனால் அதை சொல்கிறாரு? இது நம்ம சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம விவகாரத்தில் வரும்போது நான் ஒரிஜினலுங்கிறத நம்ம மறந்துடுறோம். தட்டி தட்டி இப்போ நம்ம ஒரு கேள்வி பூர்வபக்ஷம் வருது. எதனால நம்ம ஜீவன் அப்படிங்கும்போது சிதாபாசன் தானே இயங்கிக்கிட்டு இருக்கு, சிதாபாசன்னு ஜீவன் ஏன் சொல்லக்கூடாது? எதுக்காக சித்தையும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நமக்கு தெரிஞ்ச கேள்வி தான், நம்ம டக்குன்னு நம்ம ஆன்சர் சொல்லிடுறோம் நம்ம. ஆனால் நம்ம எதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே கிடக்கோம்? நம்ம இந்த சிதாபாசனை பிடிச்சிக்கிட்டு தான் தொங்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே அதில் இருக்கிற எல்லா சலனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? இதை மேலே போட்டுக்கிறோம், தூக்கி சேரை தூக்கி யானை மேலே மண்ணை தூக்கி போட்ட மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம? அது மாதிரி அதுக்காக ஒரு பூர்வபக்ஷம் கொடுக்குறாரு. சாதிஷ்டானோ விமோக்ஷாதௌ ஜீவோதிக்ரியதே நது கேவலோ நிரதிஷ்டான விப்ராந்தே க்வாப்ய சித்திதः சாதிஷ்டானோ விமோக்ஷாதௌ ஜீவோதிக்ரியதே நது கேவலோ நிரதிஷ்டான விப்ராந்தே க்வாப்ய சித்திதः. இதில் இருக்க கேள்வி என்னென்னா, பிரிச்சுருவோம். சா அதிஷ்டான, சாதிஷ்டானன்னு இருக்கு, சா அதிஷ்டான, சா அதிஷ்டான விமோக்ஷ ஆதௌ, விமோக்ஷாதௌ, சா அதிஷ்டான விமோக்ஷாதௌ ஜீவஹ அதிக்ரியதே, ஜீவஹ அதிக்ரியதே ந து, ந து. சாத் அதிஷ்டான விமோக்ஷாதௌ ஜீவஹ அதிக்ரியதே ந து. தூன மேலும், தூன மேலும். சா அதிஷ்டான, சா அதிஷ்டானனா அதிஷ்டானத்துடன் கூடிய, அதிஷ்டானம்னா ஆதாரம். இங்க ஆதாரம் என்னது? சுத்த சைத்தன்யம். சா அதிஷ்டான விமோக்ஷாதௌ ஜீவஹ அதிக்ரியதே நது. இப்போ இதில் அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவன், அடுத்து அன்வயம் ஜீவன் எடுக்கணும். அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவன்
விமோக்ஷாதௌ மோக்ஷம் முதலியவற்றிற்கு அதிக்கிரியத்தே தகுதி உடையவன் ஆகின்றான். அதிஷ்டானத்துடன் கூடிய ஜீவன் மோக்ஷம் முதலியவற்றிற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். இப்போ நமக்கு அதிஷ்டானம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜீவனுக்கு மோட்சம் வருவதற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். அதிஷ்டானமே இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு கயிறே இல்லாமல் பாம்பை பார்க்க முடியாது. இப்போ நமக்கு அது போகணும் அப்படின்னா முதல்ல ஒரு தப்பாக பார்க்குறோம், அது ஒன்று இருக்குது. நமக்கு தப்பாக பார்க்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். இப்போ எல்லா பொய்யுக்குமே ஆதாரமாக ஒரு உண்மை இருக்கணும். இப்போ எல்லா பொய்க்கு பின்னாடி என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்கும். நமக்கு எதனால் அந்த உண்மை தெரியாமல் இருக்கின்றது, நமக்கு சரியாக விசாரம் பண்ணாததுனால அதை நம்ம பொய்யாக பார்த்துட்ருக்கோம். இப்போ அதனால் எல்லா அதிஷ்டானத்திலும் கூடிய ஜீவன் மோக்ஷம் முதலியவற்றிற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். நது கேவலக, கேவலம்னா தனியாக என்ன பண்ண முடியாது, அதிஷ்டானம் இல்லாமல் அத்தியாசம் கிடையாது. நத்துனா ந, மேலும் ஒரு பொழுதும் தனியாக இல்லை. நிரதிஷ்டான விப்ராந்தக, நிரதிஷ்டானம் அதிஷ்டானம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல், விப்ராந்தக அத்தியாசம், நிரதிஷ்டான விப்ராந்தக ஆதாரம் இல்லாத அத்தியாசம், குவாபினா ஒரு இடத்திலும், சித்தித்தக நதுங்கிறத சேர்த்து இங்கே எடுத்துக்கணும். குவாபி அசித்தித்தக ஒரு பொழுதும் உண்டாகாது, ஒரு பொழுதும் உண்டாகாது, ஒரு பொழுதும் உண்டாகாது. ஆதாரம் இல்லாத அத்தியாசம் ஒரு பொழுதும் உண்டாகாது. சாதிஷ்டான விமோக்ஷாதௌ ஜீவக அதிக்ரியத்தே நது கேவலக நிரதிஷ்டான விப்ராந்தக குவாபி அசித்திதக ஒரு பொழுதும் ஆதாரம் இல்லாமல் அத்தியாசம் கிடையாது. இப்போ நமக்கு எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா ஏன்னா இப்படி சொன்னால் என்ன தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு சிதாபாசன் சித்து இல்லாமல் சிதாபாசன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுமானா நம்ம சரீரத்தை மாய்ச்சிக்கிறதே மோட்சம்னு வந்துடும். இப்போ நமக்கு சரீரம் இருக்கு இல்லையா, சரீரம் மட்டும் தானாகவே இயங்குது அப்படி சொல்லவே முடியாது நமக்கு. அப்போது என்னாகும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு இதில் இருக்கிற அபிமானம் போகிறது தான் நமக்கு மோட்சம்னு சொல்கிறோம். நமக்கு இதனுடைய அபிமானம் போகிறது தான் மோட்சம். இப்போ அகம் பூர்ணஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு. அப்போ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தத்துலலாம் எல்லாமே மித்தியான்னு நம்ம சொல்கிறாங்க. பௌத்தத்தில் அவங்க சைத்தன்யத்தை எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாமே மித்தியா, ஜெகத்தும் மித்தியா, பிரம்மம்னு கிடையாது, எல்லாமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்துட்டோம்னா ஒன்று சூன்யவாதமாகும். அதனால நமக்கு யுக்தியுக்தமாக அது வராது. இப்போ இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நமக்கு யுக்திக்கு எப்போவுமே நம்ம எப்போவுமே ஸ்ருத்தியவும் ஏற்றுக்குவோம், யுக்தியவும் ஏற்றுக்குவோம், அனுபவம் மூணுக்குமே சேர்த்து வந்தால் தான் நம்ம ஒத்துக்கிடுவோம். ஸ்ருதி சொல்லியிருக்கிறத மட்டும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இப்போ ஸ்ருதி சொல்லியிருக்கு மாயை தான் காரணம், அத்தியாசம் காரணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஏற்றுக்கல. அதுக்காகத்தான் போன அபரோக்ஷ அனுபூதியில் ஆதிசங்கரர் அத்தியாசத்துக்கு அத்தனை இது சொல்கிறார். நீ நேர பாரு, எதெல்லாம் தப்பு நடக்குதுங்கிறத பாரு. ஏன்னா மாயைங்கிறது ஒரு மறைப்பாற்றல் நீ சொல்கிற, ஸ்ருதி சொல்லியிருக்கு. நம்ம ஸ்ருதி விப்ரதி நம்ம இங்கே பார்க்குறோம். நமக்கு ஸ்ருதிர் அபிப்பிராயம், இதனால மாயா ஆபாசேன ஜீவேஷோ கரோத்தி அப்படின்னு நமக்கு ஸ்ருதி சொல்லியிருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸ்ருதி சொல்லியிருக்கிறத நம்ம அனுபவத்திலேயே யுக்தி பூர்வமாக நம்ம பார்க்கணும். அப்போ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு பூர்வபக்ஷம் இருக்குது. இதை மட்டும் ஏன் நம்ம சம்சாரின்னு எடுக்கக்கூடாது? நம்ம ஜீவன்கிறத இந்த சிதாபாசனை மட்டும் ஏன் நம்ம ஜீவன் எடுக்கக்கூடாது? எதுக்காக நம்ம அந்த சித்தையும் நம்ம சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாரம் இல்லாமல் அத்தியாசம் கிடையாது. இதோட தர்மத்தை நம்ம அதில் ஏற்றி பார்க்குறோம்.
அதுதான் யுக்திக்கு பொருந்துகின்றது. அதனால கேவலக ஒரு குவாபி ஒரு இடத்துல கூட நிரதிஷ்டான விப்ராந்தி கிடையவே கிடையாது. நல்லா பாரு, ஏதாவது ஒன்று இருக்கிறதுல தான் நீ இல்லாததை நீ கற்பனை பண்ணுவ, இல்லாததில் என்ன கரெக்டாக சொல்கிறேன்னா, இல்லாததில் இல்லாததை கற்பனை பண்ண முடியாது. எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு ரயில் போகணும், ஒரு ஆடிக்கிட்டே ரயில் போகணும் அப்படின்னா ஆடாத ஒரு தண்டவாளத்தின் மேலே தான் ஆடுகின்ற அந்த இது போக முடியும். அப்போ அதுக்கு ஆதாரமான ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த ஆதாரமான அந்த ஏன்னா ரெண்டுக்கும் விரோத தர்மம் இருக்குது. அப்போ இந்த தர்மத்தை அந்த தர்மத்தில் நாம் ஏற்றி பார்க்கின்றது அத்தியாசம். அதனால் ஆதாரம் இல்லாமல் அத்தியாசம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம ஜீவன்னு சொல்லும்போது சித் ப்ளஸ் சிதாபாசனை சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அடுத்து அந்த அந்த அயம் சப்தத்தை பிச்சு பிச்சு எடுக்க போகிறாரு, கூறு கூறாக போடுறாரு. நம்ம நான்கிறதுல என்னெல்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டோம். நமக்கு சித்தும் இருக்குது, சிதாபாசனும் இருக்குது. அப்போ எந்த அம்சத்தை கலட்டி விட போகிறோம், இப்போ அதுக்காக நமக்கு சொல்ல போகிறார். நமக்கு எந்த அம்சத்தில் உனக்கு துக்கம் இருக்குது, எந்த அம்சத்தில் உனக்கு துக்கம் இல்லை. ஏன்னா நமக்கு திருப்தி அப்படின்னு கொண்டு வர வேண்டியது இருக்குது. நம்ம கடைசியில் முழுமையான திருப்தி எல்லா கஷ்டத்துக்கும் மத்தியில். அதுதான் நம்ம பிராரப்தம் அகிலம் புஞ்சன் நோத்வேகம் கருத்தும் அருகசி நம்ம பார்த்தோம். பிராரப்தத்தை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம திருப்தியை சொல்ல போகிறோம். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாரு, பிச்சு சொல்கிறாரு. ஏன்னா சிதாபாசனோட திருஷ்டியில் உனக்கு என்றைக்குமே என்ன கிடையாது, திருப்தி கிடையவே கிடையாது. சைத்தன்ய திருஷ்டியில் என்றைக்குமே அதிருப்தி கிடையவே கிடையாது. அதனால் பிரித்து சொல்கிறாரு. கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான். நீங்களும் எல்லாம் நல்லா பொறுமையாக கேட்குறீங்க. நமக்கு இது நன்றாக பயன் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் அந்த ரெண்டு திருஷ்டி. ஏன்னா அந்த திருஷ்டியை பிரிக்கிறது தான் அவருடைய வேலை. ஏன்னா நம்ம திருப்திங்கிறத நம்ம எந்த திருஷ்டியில் கொண்டு வர போகிறோம், அந்த பாரமார்த்திக திருஷ்டியை கொண்டு போக போகிறோம். அதனால் இது பிரிச்சுக்கிட்டே போக போகிறார். ரெண்டு திருஷ்டியை பாரு, ரெண்டு திருஷ்டியை பாரு. அப்போ நான்கிறத நம்ம எந்த திருஷ்டியில் நம்ம ஆத்மானம் சேத் விஜானியாத், அப்போ நீ எந்த திருஷ்டியில் உன்னை நீ பார்க்க போகிற. ஆத்மானம் சததம் ஜானன் காலம் நய மகாமத்தே. நமக்கு ரெண்டுலேயும் நமக்கு அந்த முக்கியமான பதத்தில் நமக்கு இருக்குது. அது நமக்கு ஆழ் மனசில் நன்றாக பதியணும். நமக்கு அடுத்த கிளாஸ் இது சம்ஸ்கிருத கிளாஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வாங்க. அதனால் நம்ம இந்த கிளாஸை மிஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் 7 மணிக்கு நான் வர்றேன். இங்கே நம்ம திருப்தி தீபத்தை நம்ம எடுத்துருவோம். நீங்கள் அங்கே அதையும் நம்ம பிரேக் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எனக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். பேசிக்லேருந்து சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த பாஷை மேலே இருக்கிற பயம் போகும். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லாயிருக்கும்.